உத்தரமேரூர் மேற்கு மண்டல பாஜக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சி காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட உத்தரமேரூர் மேற்கு மண்டல தேர்தல் பொறுப்பாளர்கள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சி காஞ்சிபுரம் தொகுதி பொறுப்பாளர் பிரபு தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு மாவட்ட துணைத் தலைவர் சோழனூர் ஏழுமலை முன்னிலை வகித்தார். இதில் மாவட்ட செயலாளர் செல்வம் பேசுகையில், வரும் தேர்தலில் மோடி வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பது உறுதியாகிவிட்டது. தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக ஜெயிக்க வேண்டும். இதற்கான வாக்காளர்களை சந்திக்கும் ஆயத்த பணிகளை செய்ய வேண்டும். மத்திய அரசின் திட்டங்களை கிராம மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். இதை சாதகமாக நாம் பயன்படுத்தி மத்திய அரசின் திட்டங்களை எடுத்துரைக்க வேண்டும். மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மக்களின் மனதை அறிவதற்காக நமோ செயலி மூலம் பாஜக கணக்கெடுப்பு நடத்த உள்ளது. இதன் மூலம் மக்களின் குறைகளை களைய மத்திய அரசும் தயாராகி வருகிறது. சமீபத்தில் நடந்து முடிந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் மக்களவை தேர்தலுக்கான அரையிறுதி போட்டியாக கருதப்படுகிறது. இதில் முக்கிய 3 மாநிலங்களாக மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மற்றும் ராஜஸ்தானில் பாஜக வென்றுள்ளது. இதனால் இதே வேகத்தில் மக்களவை தேர்தலையும் சந்தித்தால் வெற்றி பெறுவது எளிது. இதில் பொதுமக்களின் மனதை அறிய ஏற்கனவே உள்ள நமோ செயலியை பாஜக பயன்படுத்த உள்ளது. இதன் மூலம் மக்கள் மனதின் கணக்கெடுப்பு என்னும் கணக்கெடுப்பு நடத்த உள்ளது. பொதுமக்களிடம் இதுபோல் கருத்து கேட்க தனியார் நிறுவனங்களையே அரசியல் கட்சிகள் நாடி வருகின்றன. இந்த வழக்கத்தை மாற்றி பாஜக இம்முறை நேரடியாக பொதுமக்களிடம் கருத்து கேட்கிறது. இந்த செயலியை மேலும் பல லட்சம் மக்கள் தங்கள் கைபேசிகளில் பதிவிறக்கம் செய்ய பல்வேறு திட்டங்களை அமலாக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். கூட்டத்தின் போது பாஜக ஊடக பிரிவு தலைவர்கள் ஜி ஆனந்தன், சேகரன், ஒன்றிய துணைத் தலைவர் மனோகரன் உள்ளிட்ட மேற்கு மண்டல பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கொஞ்ச நேரத்தில் ஆக ஆக அதுவும் அந்த மன உளைச்சல் என்ன ஆகுது, காத்தும் வீசுது, இது மன உளைச்சல் இருக்குது. அதே போல உள்ளாட்சி பதவிகளில், ஒன்றிய பதவிகளில் நீ அமர்கிற போதுதான் அதனுடைய தகுதி என்ன அப்படின்னு நான் இந்த ஊராட்சி ஒன்றியத்தில் வைஸ் சேர்மனாக இருக்கிறேன். 73 ஊராட்சியில் நான் வைஸ் சேர்மனாக இருக்கும்போது சபை நான்